அனைவருக்கும் வணக்கம். தவேக தலைவர் புதிய பாணியை பிரச்சாரத்தில் மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் வரையில் விஜய் அவர்கள் பேருந்தில் வந்து அதன் மீது நின்று கொண்டு ரோட் ஷோ நடத்தி பேசிக்கொண்டிருந்தார். அங்கு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டமானது அந்த பல்வேறு சாலைகளில் நின்று கொண்டு அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பாக விக்கிரவாண்டி, மதுரை போன்ற இடங்களில் மாநாடு நடத்தினார். அங்கும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பிறகு திருச்சியில் நடத்தினார். அதன் பிறகு ரோடு ஷோவானது நாகப்பட்டினம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களில் நடத்திய பொழுது மிகப்பெரிய அளவில் கூட்டமானது வந்தது. நாகப்பட்டினம், நாமக்கல் பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை இருந்ததும் சிலர் மயங்கி விழுந்தது நடந்துள்ளன. ஆனால் கரூரில் மிகப்பெரிய இந்த கூட்டமே அவருடைய பலவீனமாக மாறிவிட்டது. எந்த கூட்டம் விஜய்க்கு பலமாக இருந்ததோ அது பலவீனமாக மாறிவிட்டது. அதாவது இவர்கள் அனைவருமே காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ வருவதில்லை, தானாக வரும் இந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய பலம் பொருந்தியது. அது பலவீனமானதால் 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் நடந்துவிட்டபடியால் விஜய் தற்பொழுது வெளியே வரவில்லை. இதற்கிடையில் அதிமுக கூட்டணியில் சேருமாறு வெளிப்படையாகவே அழைப்பு அனுப்புகிறார்கள். இந்த நிலையில் தான் விஜய் என்ன முடிவெடுப்பார் என்று இருந்த நிலையில் தற்பொழுது வெளியான செய்தியானது ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று விஜய் முடிவு செய்ததாக தெரிகிறது. அதாவது பேருந்தில் வருவதில்லை, சாலை மார்க்கமாக வருவதில்லை, பேருந்தில் நின்று கொண்டு ரோடு ஷோ நடத்தி பிரச்சாரம் செய்வதில்லை என்ற முடிவுக்கானது அவர் வந்துவிட்டார். ஜெயலலிதா பாணியின் பிரச்சாரம் என்பது என்ன என்றால், 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டிருந்ததால் நீண்ட நேரம் நிற்கவோ பயணம் செய்யவோ ஒரு சிரமம் ஏற்பட்டது. எனவே அவரை ஹெலிகாப்டர் மூலம் சென்று பிரச்சாரம் செய்யுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஹெலிகாப்டரிலேயே வந்து ஒரு ஊருக்கு வெளியே திறந்தவெளி மைதானத்தில் பிரம்மாண்டமான மேடை போடப்பட்டிருந்தது. அந்த மேடைக்கு அருகிலேயே ஜெயலலிதா வந்து இறங்குவார். உச்சவையில் இருந்தாலும் மக்கள் ஜெயலலிதாவுக்காக காத்திருந்தனர். அந்த இடத்தில் அவர் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்று விடுவார். அது மட்டுமல்லாமல் அவர் நகருக்கு வெளியே போடுகின்ற இடத்தில் அந்த பகுதி வேட்பாளர் மட்டுமில்லாமல் அருகிலுள்ள வேட்பாளர்களை மறைத்து அங்கேயே நிற்க வைத்து பிரச்சாரத்தை சிறப்பாக அவர் செய்து முடித்ததை இவருக்கு சுட்டி காட்டியுள்ளனர். அதன்படியில் விஜயும் இனிமேல் சாலை மார்க்கமாக பேருந்தில் வர வேண்டாம், ரோடு ஷோ நடத்தாத பிரச்சனை வருகிறது என்று ஹெலிகாப்டரிலேயே வந்து இறங்குவது, அதுவும் பொதுக்கூட்டமானது ஊருக்கு வெளியே ஒரு பட்டா போட்ட இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு 1 லட்சம் பேர் கூடுகின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அங்கு ஹெலிகாப்டரிலேயே விஜய் அந்த இடத்திற்கு வருவதால் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வந்து இறங்க முடியும். சுமார் 6 மணி என்றால் 5:45 வந்து விடலாம், 5 மணி என்றால் 4:45 வந்து விடலாம். எனவே மக்கள் பெருங்கூட்டமாக வந்தாலும் தவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று முடிவு செய்யப்பட்டு பெங்களூரில் உள்ள ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்துடன் நாங்கள் ஹெலிகாப்டர்கள் தேவை என்று 1 வருடத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் விஜய் அவர்களால் கூட்டத்தில் நெருக்கடி ஏற்படுத்துவது, கூட்டம் வெளியே செல்ல முடியாத ஸ்தம்பித்து நிற்பது போன்ற அனைத்தையும் அவரால் தற்பொழுது மாற்றி அமைக்க முடியும். எனவே நாம் ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டரில் குறிப்பிட்ட நேரத்திலிருந்து பிரச்சாரம் செய்துவிட்டு ஹெலிகாப்டரில் சென்று விடலாம். அங்கு வருகின்ற அவருடையக்கான மக்களும் அங்கு வந்துவிட்டு மிக எளிதாக செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கியிருப்பதால் ஜெயலலிதா பாணியில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஹெலிகாப்டரிலேயே வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு செல்வார் என்று தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளன.